மாதமாக நான் வந்து இந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ணவே இல்லை. ஏன்னா இங்கே நடந்த சம்பவம் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. மழை வேறு வெளியில் வந்து பயங்கரமாக பெய்ய ஆரம்பிக்குது. நெகட்டிவ் வைப் இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் உள்ளே வந்த உடனே வந்து லாஸ்ட் நம்ம எங்கே வந்து ஃப்ரேம் செட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரியே வந்து நான் வந்து நைட் விஷயமே உள்ளே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னமும் இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா நீங்கள்? நான் இந்த வீட்டில் தங்கலாமா? தெளிவாக கேட்டுச்சுல்ல? ஆமாம், இப்போ யாரும் இழுத்த தான் கிளிக் ஆகும். எப்படி கிளிக்? ஆனால் எனக்கு ஒரு வாட்டி யாரோ வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்றத நிறைய ப்ரூஃப் கொடுத்துட்டீங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றது மட்டும் எங்களுக்கு ஏதாவது மூலயமா சொல்ல முடியும். வெல்கம் பேக் டு அனதர் ஹாண்டட் ஹவுஸ் பார்ட் 2 வீடியோ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ தான் வந்து நான் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து இந்த வீட்டில் நான் ஸ்டே பண்ணவே இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா நான் மார்னிங் வருவேன், ஸோ ஒரு 1 or 2 hours இருப்பேன், அதுக்கப்புறமா போயிடுவேன். ஆனால் 6 மணி 7 மணிக்கு மேலே நான் இந்த வீட்டுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் வரவே இல்லை. அதுக்கான ரீசனுமே வந்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்ததுக்கு அப்புறமாவுமே சில ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்ததுனால அந்த ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்து முடிச்சுட்டு அடுத்த ஒரு 2-3 நாளெல்லாம் நான் இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பிட்டேன். இந்த வீட்டில் இப்போதைக்கு யாருமே ஸ்டே பண்ணல. ஸோ இந்த வீட்டை நான் பூட்டி தான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் தனியாக வரல, நான் என்னோடய 2 டாக்கையுமே நான் கூட்டிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா வந்து சீரியஸாகவே வந்து ரொம்பவே வந்து பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நெகட்டிவ் ஃபீலுமே வர ஆரம்பிச்சிச்சு இந்த வீட்டுக்குள்ளே வந்தோடனே. இப்போ டைம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 8:30 to 9 o'clock கிட்ட ஆகுது. டைம் எனக்கு எக்ஸாக்டான டைம் என்னன்னு சொல்லி தெரியல. ஆனால் இந்த வீட்டுக்கு நான் வந்து 6:30க்கே நான் வந்து வந்துட்டேன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் மழை வேறு வெளியில் வந்து பயங்கரமாக பெய்ய ஆரம்பிக்குது. நெகட்டிவ் வைப் இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே வந்து சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. சவுண்டு கேட்க ஆரம்பிச்சு. அது இல்லாமல் டோருமே தனியாக ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிற மாதிரியான ஃபீலு. அது வந்து உண்மையா இல்லையா இல்லை காற்றா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இந்த இடத்த நான் ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ லாஸ்ட் டைம் நடந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்குதா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் உள்ளே வந்த உடனே வந்து லாஸ்ட் நம்ம எங்கே வந்து ஃப்ரேம் செட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரியே வந்து நான் 2 நைட் விஷயமே உள்ளே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஒன்று வந்து நான் பெட்ரூமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், ஒன்று வந்து நான் வந்து ஹாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சம்பவங்கள் இன்றைக்கும் எதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகும், கேப்சர் ஆகும். ஸோ பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சீரியஸாகவே சொல்கிறேன், ரொம்பவே பயமாக இருக்குது இந்த வீட்டில் தனியாக ஸ்டே பண்ணுறதுக்கு. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் வந்து இந்த வீட்டில் நான் ஸ்டே பண்ணி நான் வந்து அனுபவிச்சுட்ருக்கேன். அதெல்லாம் வந்து நான் இப்போ சொல்ல விரும்பலை. மேபி ஒரு நாள் அதுக்குன்னு ஒரு நாள் டைம் வரும். அந்த டைமில் வந்து நான் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் இன்ட்ரோ அவ்வளோதான், இதோட பேச போகிறதில்ல. ஸோ ஏதாவது நடந்துச்சு, ஏதாவது மாட்டிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வரும். அப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக வரும். நான் சும்மா தான் இருக்க ஸ்கூட்டி. நீ என்ன பண்ணிருக்க? ரொம்ப ஆச்சு. நான் இப்போ அப்பார்ட்மெண்ட்ல தான் நான் ஸ்கூட்டி. ஆமாம். ஆமாம், இங்கேயும் செம்ம மழையாக இருக்குது. கண்டிப்பாக பயங்கர மழை. நீங்கள் மேலே 2 மணி நேரம் விடவே தெரிஞ்சு பேசுங்க. எங்கே இருக்கீங்க இப்போ நீங்கள்? கோயம்பேடு கிட்டியா? நான் வீட்டில் தான் இருக்கேன். வரீங்களா? இங்கே வரீங்களா? சரி வாங்க, ஒன்றும் பிரச்சனை வாங்க. ஒன்றும் பிரச்சனை நியூஸில் வந்துருக்கீங்களா? சரி வாங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை வாங்க.
ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தா சரியான மழையா. நீ வேற 2 நேரமா சம மழை நீ என்ன வந்தீங்க? நான் வந்து இது ஒரு 4:30 போய் லொகேஷன் போய் பார்த்தேன். பார்த்த வீடியோ எடுக்கலாம் பார்த்தா மழை நீ சடனா கால் பண்றீங்க வரேன்றீங்க. நாளைக்கு கால் பண்ணீங்களா? வீடியோவா தெரியும் நான் சொன்னேன்ல. இல்ல நான் இன்னைக்கு தான் ஆக்சுவலா வந்தேன் வீட்டுக்கு. அது தெரியாத யா சூரிய கூட பாத்தீங்களா இல்லையா? ஹாய் ஹாய். 2 நைட் அதான் நான் போன வாட்டியே பார்த்தேன். பாத்தீங்களா? சரி ஓகே. அதுக்கப்புறம் ஒரு நாள் வீடியோ பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கு. நீங்க வேற அது நடந்த சம்பவம் அப்புறம் ஒரு 2 நாளையா லெப்டாப்லயே வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க இல்லவே வருவாங்க வராம இல்ல. ஆனா ஈவினிங் 6-7 மணிக்கு மேல இருக்க மாட்டேன். நைட் எனக்கு தூங்குறது இல்லை சார். வீட்டுக்கு போறது இருக்க முடியும். மழை மழை காத்துதான் அது அப்பப்பா நம்ம தான் கதை விடுங்க. இது வேற ஒரு ஊசு கதை. நீங்க வேற போன வாட்டி எப்படிதான் இதே மாதிரி தான் அடிச்சிருந்துச்சு. அப்புறம் பார்த்தா காத்தா இருந்துச்சு. நான் மழை பெய்யுதுல சரியான மழை. எல்லா இடத்துலயும் வந்து ரோட உடச்சி போட்டு டேக் டைரக்ஷன் போட்டு ஊரே சுத்த விட்டாங்க. நான் கண்டிப்பா சாப்பிடுங்க. எல்லாம் கிடையாது. வேற அந்த நம்மது அப்புறமா 2 நாள் நான் பட்ட அவஸ்தைக்கு ரொம்பவே அப்செட் ஆயிட்டேன் அந்த 2 நாள்ல. அதனாலதான் நான் பண்றது இந்த வீட்டை விட்டு நான் முடிஞ்சிச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல. ஆமா அது பேசுறது அதுக்கப்புறம் எதுவுமே பேசுறீங்க. சரி ஓகே எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். சால்வாக அது என்னன்னே தெரியல, கண்டுபிடிக்க முடியல என்ன ரீசன் தெரியல. ஓகே ஒரு கொஞ்ச நேரம் பிரேக் எடுப்போம். இந்த இடத்துல ஒரு ஷேடோ மாறிச்சு. அதான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே தானே ஆனால் தெளிவாக கேட்டுச்சுல்ல. ஆனால் எனக்கு ஒரு வாட்டி யாரோ வந்து பார்த்தோன்னா சுவிட்ச் ஆஃப் யாராவது தேடி வந்திருப்பாங்க. இல்லை யாராவது தேடி வந்திருப்பாங்க பாரு. ஆனால் இத்தனை ஆயிடுச்சு. இரு யாருமே இல்லை இப்போ அதே மாதிரி தான் இருக்கு. இருக்கிற மாதிரியா யாராவது வராங்களா?
0 ஃப்ளோரில் தான் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில். ஆனால் லிஃப்ட்டு இப்போ ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆன ஒரு சவுண்ட் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் யாராவது வராங்கனாலோ இல்லை கீழே இறங்குறாங்கனாலோ வந்து பார்த்திங்கன்னா ஏரோ மார்க் காட்டும். இது மழையில் அடிக்கிற காற்றுக்காக நடக்குதா? காற்றுதான், மழை தான், மழை தான். இது காற்றுன்னு வச்சா இப்போ நம்மளுக்கு நாக் சவுண்ட் தெளிவாக கேட்டுது. இந்த மாதிரிலாம் ஆகும் காற்றுல. வாய்ப்பு இல்லை. ஓப்பன் பண்ணு. இன்னும் ஓப்பன் பண்ண முடியல. இந்த டோர் பின்னாடி யாராச்சும் இருக்கீங்களா? ஓப்பனே பண்ண முடியல. சரி, நம்மளுக்கு அந்த சைடு போகிறதுக்கு வேலை இல்லை. நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் இங்கே முன்னாடி வந்து பண்ண முடியுமா? ஏய், உடஞ்சிருச்சா? உடஞ்சிருச்சு. இங்கே பாருங்க. இது ஃபுல்லாக செட் ஆகுது. ஓப்பன் பண்ணி லாக் ஆயிடுச்சு, டோர் ஜாம் ஆயிடுச்சு. இது லாக்கு. அதுதான் எப்படி ஓப்பன் பண்ணுறது? அழுகுற ஆனால் ரொம்ப மைல்டாக கேட்குது. படுப்பு பார்ப்போம், வரட்டும். பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ இதுங்களும் வந்து அங்கே தானே ஓடிச்சு, டோரு கிட்ட யாரோ நாக் பண்ண மாதிரி இருந்தப்போ. அப்போ கரெக்டாக இது எங்கே இருந்தது? பால்கனியில் இருந்துச்சு. டோரே லாக் ஆயிடுச்சு. யாரு இல்லை, இந்த பால்கனி சைடு யாராவது வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா? பக்கத்து வீடு அந்த மாதிரி யாராவது? செம்மையாக லாக் ஆயிருக்கு. சரி, இப்போ இன்னும் ட்ரை பண்ணுமா? லாக் பண்ணியாச்சு. மேலே யாராச்சும் இருந்துச்சாலும் வெளில வர முடியாதுல்ல. லாக் பண்ணிட்டு லாக் பண்ணியாச்சு. அது லாக்கில் இருக்கட்டும். இப்போ எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம். இப்போ உன்னால் வெளில வர முடியுமா? எப்படி வெளில வர முடியும்? கூட்டி வச்சுருக்காங்க. அதான் நம்ம கூட்டிகிட்டு போய் எப்படி வெளில வர முடியாது. அதால் தான் எங்கெங்கேயோ போக முடியுது. தாராளமாக வரலாம். பார்ப்போம். நம்மளோட கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இதை பண்ணுறது. சரி, என்ன பண்ணுறேன்னு தெரியல. எனக்கு திருப்பி ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க. நீ நைட் எப்படி தூங்குறதுனே முடியல. சரி, பார்ப்போம். படுத்துருவோம். என்ன நடக்குது பார்ப்போம். யார் இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? யாரோ அழுகுற மாதிரி கேட்டது எங்களுக்கு சவுண்டு. எதுக்காக நீங்கள் அழுகுறீங்க? டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. பாத்தியா? ஏய், மேலே ஓப்பன் ஆயிருக்கியா?
அங்கே பாரு, இப்போ தானே க்ளோஸ் பண்ணுது. லாக் பண்ணி தானே வந்துடும்போ. ஆனால் அந்த சவுண்டே கேட்கல தானே? கேட்கலையே, எப்படி இந்த லாக்குமே போடுங்க இப்போ? இல்லை, அது நான் லாக் போடல. அது வந்து இங்கே இடிச்சுது சொல்லிட்டு நான் அதை லாக் பண்ணல. இது மேலே மட்டும்தான் லாக் பண்ணேன் தெளிவா. அது மட்டும் கம்யூனிகேஷன் எல்லாம் பண்ணி பார்ப்போமா? சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் டவுசிங் ராடில் பேசி பார்ப்போமா? பேசி பார்ப்போம். இது வந்து கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுமா? சார். ஓகே, இந்த இடத்துல இருந்தால் கரெக்டாக இருக்குது. ரெண்டுத்தையும் உள்ள விட்டுருவோம். உள்ளே விட்டுரு. வாங்க ரைஸ். இது ரெண்டுத்தையும் வந்து நான் ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுறேன். நான் வந்து இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. மேபி ஏதாவது நினச்சி கேட்கும் ஆகும். ஓகே, இப்போ டவுசிங் ராடில் வந்து கம்யூனிகேட் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களா அவங்க நம்ம கூட பேச ட்ரை பண்ணுறாங்க. பதில் வருதா? அது இங்கே இருக்கிறது நம்ம தெரிஞ்சு போச்சு. ஏதாவது கொஸ்டின் கேட்டு டவுசிங் ராட் இப்போ கம்யூனிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் டவுசிங் ராடோட ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உள் வழியே எக்ஸ் வந்துச்சுன்னா எஸ்ன்னு அர்த்தம். இது அப்படியே கடைக்கு போச்சுன்னா நம்ம கேள்வி கேட்குறதுக்கு நோன்னு அர்த்தம். ஸோ இங்கே யாராச்சும் ஆத்மா இருந்தாங்கன்னா நம்ம அதுக்கிட்ட பேச இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணுவோம். இன்னமும் இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா நீங்கள்? அதுதான் கரெக்டாக அது இங்கே இருக்குங்கிற அறிவு கொடுத்து அந்த டைமில் தான் அது தெரியும். ஓகே, அடுத்த கொஸ்டின். நான் இந்த வீட்டில் தங்கலாமா? அவங்க எதுக்காக இங்கே இருக்காங்க அவங்களுக்கு உங்களையோ மீறி நான் இங்கே தங்கலன்னா நீங்கள் என்ன ஏதாச்சும் பண்ணிடுவீங்களா? ரிஸ்க் தான். ரிஸ்க் இருக்குதுன்னா ஸ்டே பண்ணிடலாம். வேறு வழி இல்லை. எப்படி ஸ்டே பண்ணுறது? பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இருக்க ஆன்மா நீ இங்கே இருக்குன்ற ப்ரெசன்ஸை எங்களுக்கு நிறையவே காட்டிட்ட. இருந்தாலும் நாங்கள் உங்க கூட பேசணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் இந்த வீட்டில் நிறைய நாள் வாழணும். நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்றது எங்களுக்கு சுத்தமாக தெரியல. எங்களுக்கு புரியவும் இல்லை. உங்களுக்கு என்ன நோக்கத்தோடு இங்கே இருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் உங்களை எந்த விதத்துலையும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் இங்கேருந்து போகணுன்றது தான் எங்களோட ஒரே ஒரு குறிக்கோள். அதனால் நீங்கள் எங்க கூட வந்து தாராளமாக பேசலாம். இப்படி பயமுறுத்ததை விட்டுட்டு அவங்க எங்கே இருக்காங்க கேட்டுக்கோங்க. இந்த வீட்டில் தான் இருக்காங்க.
லாக் ஆகிடுச்சா இதான் லாக் பண்ண சொல்லிடுச்சு இருந்ததுன்னா எப்படி இது எப்போ வருது கேமரா எப்படி நிற்கும் அதுதான் சாத்திடுச்சு இதான் காரணம் வைக்கிட்டு கேமரா வந்தது நீங்கள் தான் காரணம் வைக்கல நான் கவனிக்கவே இல்லை அதான் அவங்க தான் காரணம் வைக்கிறீங்க இருக்கவங்க கேமரா இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்றத நிறைய ப்ரூஃப் கொடுத்துட்டீங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றது மட்டும் எங்களுக்கு ஏதாவது மூலயமா சொல்ல முடியுமா உங்களால்? இப்போ நம்ம அவங்க எங்கே இருக்காங்கன்னு அறிவிக்கிறோம். கேட்டு எந்த ரூமில் இருக்குன்னா கேட்டு போயிடலாம். நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றது மட்டும் எங்களுக்கு சொல்ல முடியுமா? இந்த ரூம் தான் காட்டுது. டைரக்ஷன் பாருங்க. ஆமாம் தெரியலையே எப்படி இந்த கொஞ்சம் முன்னிட்டே வந்துச்சு. உள்ளே லேட்டாக பண்ணுறாங்க. கரெக்டாக டைரக்ஷன் தான் காட்டுது. கேட்டு சரி லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டு அப்படி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எங்ககிட்ட ஏதாவது உதவி தேவைப்படுதா? கோவப்படுற மாதிரி இருக்குது. அது நல்லதான பண்ணுறது கேட்குறோம். நீங்க இங்க இருக்கிறதுக்கு எங்களால அனுமதிக்க முடியாது. நீங்களே இங்க இருந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நாங்க உங்களை எந்த விதத்திலையும் துன்புறுத்துறதுக்கு விரும்பவே இல்லை. ஆனா நீங்க இங்க வந்ததே எங்களுக்கு இங்கே தான் ஏதோ சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ண மாதிரி இருந்ததுல்ல. இங்கே மேலே வச்சுட்டு வந்து இங்கே லைட் ஆன் ஆகுதுரா. இந்த பாத்ரூம்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்களோ? என்ன வேலை? பேய்க்கு பாத்ரூம்லாம் வருமா? நான் கேட்குறேன், பாத்ரூம்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? ஆனால் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா நெகட்டிவ் எனர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா பாழடைஞ்ச இடம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான், அபண்டன் பிளேஸில் தான் இந்தமாரி ரெஸ்ட் ரூம்
அதுக்கப்புறம் ஸ்டோர் ரூம் மாதிரியான இருக்கிற ஏரியா அதுலலாம் வந்து பார்த்தோன்னா நிறைய இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சுவிட்சு தான் ஆஃப் ஆகிருக்கு, ஆன் ஆகிருக்கு. உள்ளே வந்தோம்ல, ஆமாம், அப்போ ஆனில் தான் இருந்தது. அந்த அந்த லைட் விஷயமே கேப்சர் ஆகிருக்கும். லைட் ஆனில் இருந்துச்சு, எப்படி லைட் ஆஃப் ஆச்சு? அதுதான் சவுண்ட் நம்மளுக்கு தெளிவாக கேட்டது. இப்போ நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன், என் முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த லைட் ஆஃப் ஆகிருந்தது, ஆன் ஆச்சு. க்ளோசிங்ல செதறி கிடக்குதுங்க ஹாலில். ஓகே, நம்ம படுத்து தூங்கிடலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எப்படி தூக்கம் வரும்? வேறு வழி இல்லை. இப்போ நம்ம இங்கே இருந்தால் தான் அது கூட எதாவது கம்யூனிகேட் பண்ண முடியும். நம்ம இருந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கிட்ட பேசுகிறதுக்கு. ஆமாம் கைஸ், எங்களால் வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி வந்து எல்லா இடத்தையும் நாங்கள் தரவாக பார்த்தாச்சு. பார்த்தது பிறகும் கம்யூனிகேஷன் பண்ணியுமே வந்து எங்களுக்கு சரியாக ப்ராப்பராக எதுக்கான ரெஸ்பான்ஸும் வரவே மாட்டேங்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இன்றைக்கி நைட்டு இங்கே ஸ்டே பண்ணியே பார்ப்போம், அது வேறு ஏதாவது சொல்ல வருதா அப்படின்றது. எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எனர்ஜியே வந்து ரொம்ப லோ ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே படன்னு நடிக்கிற மாதிரியே இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்குது. என்ன இந்த மாதிரிலாம் நடக்குமா ஒரு வீட்டில், எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது? இல்லை பார்த்துக்கலாம், அது கூட கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும் நம்ம. ஏன்னா அது வந்து போக மாட்டேன்னுது. லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாம், இந்த வீட்டை விட்டு போகுமா போவாதான்றது மட்டும் கேள்வி அதுக்கிட்ட. இந்த வீட்டை விட்டு நீங்கள் போவீங்களா போக மாட்டீங்களா? ஓகே, அப்போ நம்ம மட்டும் எதுக்கு போகணும், நம்மளும் இங்கே இருப்போம். அதுவே போக மாட்டேன்னு சொல்லுது, அப்போ நம்ம ஏன் போகணும்? நம்மளுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கலாம், எதுவும் ஆகாது. ஏதாவது ஆகிறதா இருந்தால் எப்பயோ ஆயிருக்கணும். ஆனால் நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம இங்கே ஸ்டே பண்ணி தான் ஆகணும். அதாவது தப்பு. வா 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 காஃபி வா டேஸ்ட் வா சாத்திரலாம். ஓகே கைஸ், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சில விஷயம்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ரொம்ப ரொம்ப அப்நார்மலாக நடக்குது. இது எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. இல்லை ஓகே, நான் ஒரு மாதமாகவே சொல்கிறேன், ஒரு மாதம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் லைஃப்பில். ரீசெண்ட் டைம்ஸில் வந்து உங்ககிட்ட நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்குது, என்னால் ஷேர் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன், கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். இப்போவுமே என்னால் வந்து கிளியராக என்னன்னு சொல்லி என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இன்னுமே எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வரலை இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப 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 நான் வந்து அப்செட்டில் இருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு பேசுறது கூட வர மாட்டேங்குது. நானுமே வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இரு கைஸ், அப்படியே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்கள். நிறைய ஆப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஆப்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துல கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆகும். ஒரு மாதிரி வந்து பால்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டுருக்கும். அது தெரியுதா? இப்போ இந்த ரூமில் நிறைய தெரியுது. உன் சைடில் நான் வந்து இப்போ ஃபேஸ் பண்ணி காட்டினப்போ இப்போ என்ன காட்டுறப்ப தெரியுதா? ஏதாவது எதுவுமே தெரியலையே. எதுவுமே தெரியலையா? என்ன இரு, இப்போ ஒன்று கிராஸ் ஆச்சு. இதோ இப்படி ஒன்று போகுது பார்த்தீங்களா? இதுதான். என்ன பற்றி சொல்கிறேன்? என் பின்னாடியா? இல்லை இங்கே தான். நான் இப்போ ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தோன்னா இந்த சர்க்கிளில் தான் வந்து பார்த்தோன்னா அது காட்டுது. சரி வாங்க, கேமரா கட் பண்ணுங்க வாங்க. சரி பார்ப்போம். இன்றைக்கி அது கூட வந்து கம்யூனிகேட் பண்ணி அதோட பிரச்சனை என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, நான் கேமரா ஆஃப் பண்ணுறேன்.
self-defense, but